அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கடல் ஆமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் அப்படின்றது பர்பஸா எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆலிவ் ரெட்லி வகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் ஆமைகளின் பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஆலிவ் ரெட்லி அப்படிங்கிற அந்த கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுவது வழக்கம். இது கடல் ஆமைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் வழியாக அதனுடைய வழி பயணம் அதே மாதிரி இடமாற்றங்கள் குறித்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்திய வனவிலங்கு நிறுவனத்துடன் இணைந்துதான் இந்த கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து செயல்படுத்தி உள்ளது. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 8 கடல் ஆமைகளின் மீது டிராக்கர்கள் செயற்கைக்கோள் டிராக்கர்கள் வந்து பொருத்தி இருக்காங்க. அதுல அரசி, கயல், இனியா, மலர், ஆதிரை அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த 5 ஆலிவ் ரெட்லி ஆமைகளுடைய அந்த செயற்கைக்கோள்ல இருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஆமைகள், இந்த வகை ஆமைகள் பாத்தீங்க அப்படின்னா அதிக நேரம் கடற்கரையிலேயே செலவிடுவதும் கடற்கரை அருகிலே செலவிடுவதும் அதே மாதிரி முட்டையிடுவதற்கு வந்து ஒரே கடற்கரைக்கு வந்து மீண்டும் மீண்டும் திரும்புவதும் இந்த செயற்கைக்கோளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயற்கைக்கோளை வந்து ஆமைகளின் முதுகில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து நமக்கு சென்சார் மூலமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆமைகள் மற்றும் அவை முட்டையிடும் பகுதிகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பதற்காகவும் அதே மாதிரி ஆமைகள் வந்து அதிகம் கூடும் பகுதிகளை வந்து அடையாளம் கண்டு அறிவியல் ஆதாரங்களுடன் அந்த கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தான் இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் தமிழக அரசு மற்றும் தமிழக வனவிலங்குகள் நிறுவனத்துடன் இணைந்து இதை வந்து செயல்படுத்துறாங்க.